உலகம் முழுவதும் விலங்குகள் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் காப்பின் சின்னமாக திகழ்ந்த ஜேன் குடால் 2025 அக்டோபர் 1ஆம் தேதியன்று வயது மூப்பின் காரணமாக தனது 91வது வயதில் மரணமடைந்தார். அவரது இறப்புச் செய்தி உலகளவில் லட்சக்கணக்கான மக்களை வருத்தத்தில் ஆழ்த்தியது. வன விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் சமமான உணர்வுகள் உள்ளன என்ற கருத்தை உலகிற்கு உணர்த்திய இவர் சிம்பான்சி ஆய்வுகள் மூலம் அறிவியல் உலகையே மாற்றியவர். அது மட்டும் இல்லாமல் சமூக ஆர்வலர், குரலற்றவர்களுக்கான குரலாகவும் கருணையுள்ளம் படைத்தவருமாக வாழ்ந்த மனிதர் ஆவார். 1934ஆம் ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி லண்டனில் பிறந்த ஜேன் சிறு வயதில் இருந்தே இயற்கை, விலங்குகள் மீதான ஆர்வமும் அக்கறையும் உள்ளவராம். 1960ஆம் ஆண்டு தான்சானியாவின் கோம்பி தேசிய பூங்காவில் சிம்பான்சிகளின் நடத்தையை ஆய்வு செய்ய தொடங்கினார். அந்த ஆய்வில் சிம்பான்சிகள் கருவிகளை உபயோகிப்பதும் தனித்தன்மை கொண்ட உணர்ச்சிகளையும் சமூக உறவுகளை வெளிப்படுத்துவதையும் கண்டறிந்தார். மனிதர்களுக்கே உரியதாக கருதப்பட்ட பல செயல்கள் விலங்குகளுக்கும் இருப்பதை அவர் நிரூபித்தது அறிவியல் உலகில் புரட்சியை ஏற்படுத்தியது. 1977ஆம் ஆண்டு ஜேன் குடால் இன்ஸ்டிடியூட் என்ற அமைப்பை தொடங்கி சிம்பான்சிகள் மற்றும் வன விலங்குகளின் வாழ்விடங்களை காப்பாற்றும் பணிகளை முன்னெடுத்தார். மேலும் 1991ஆம் ஆண்டு ரூட்ஸ் அண்ட் ஷூட்ஸ் என்ற திட்டத்தை ஆரம்பித்து இளம் தலைமுறையை இயற்கை பாதுகாப்பில் ஈடுபடுத்தினார். இன்று அந்த இயக்கம் உலகின் பல நாடுகளில் பரவியுள்ளது குறிப்பிடத்தக்கது. 2016ஆம் ஆண்டு டொனால்ட் ட்ரம்பின் முதல் ஜனாதிபதி பிரச்சாரத்தின் போது ஜேன் குடால் ட்ரம்பின் நடத்தையை ஆண் சிம்பான்சிகளுடன் ஒப்பிட்டு பேசியது தலைப்புச் செய்தியாக மாறியது. மேலும் அவரது பணிக்காக பல விருதுகள் வழங்கப்பட்டன. 1990ஆம் ஆண்டில் ஜப்பானின் கியோட்டோ பரிசு, 2002ஆம் ஆண்டில் ஐநாவின் அமைதி தூதர் பட்டம், 2003ஆம் ஆண்டில் இங்கிலாந்தின் டேம் பட்டம், 2021ஆம் ஆண்டில் டெம்பிள்டன் பரிசு மற்றும் 2025ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் உயரிய குடியரசுத் தலைவர் விருதான பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் ஆகியவை அவருக்கு கிடைத்தன. இரு திருமணங்களும் ஒரே மகனும் கொண்டிருந்த இவரின் வாழ்க்கை சவால்களாலும் சாதனைகளாலும் நிறைந்தது. பட்டப்படிப்பு இல்லாமலேயே கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். உலகம் முழுவதும் உரைகள் நிகழ்த்தி நம்பிக்கை மற்றும் செயல்தான் மாற்றத்தை உருவாக்கும் என்ற நம்பிக்கையை விதைத்தார். ஜேன் குடாலின் மறைவு உலகுக்கு பெரும் இழப்பாக இருந்தாலும் அவரது ஆய்வுகள் என்றும் உயிர்ப்புடன் இருக்கும். அவர் விட்டுச் சென்ற சிந்தனை மனிதன், விலங்கு, இயற்கை அனைத்தும் ஒரே குடும்பம் என்ற கோட்பாட்டின்படி உலகை தொடர்ந்து வழிநடத்தும் என்று விலங்கு நல ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் பலரும் கூறுகின்றனர்.